திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் இந்த பொண்ணை சிகிச்சைக்கு சேர்க்குறாங்க. சிகிச்சைக்கு சேர்த்துட்டு அப்புறம் காவல்துறை தகவல் தெரியப்படுத்துகிறாங்க. இது மாதிரி ரேப்பில் வந்திருக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்கக்குள்ள அந்த பொண்ணு சில ஹிண்ட்டு சொல்லுது. புல்லட் இருந்துச்சு, 2 பேரும் போலீஸ், ஆனால் 2 பேரும் போலீஸ்காரன் தான். ஒருத்தன் இப்போ இருந்தால் ஒருத்தன் தாடி வச்சு லைட்டாக தாடி இருந்தது, இன்னொருத்தன் நார்மலாக இருந்தான், 2 பேரும் போலீஸ் தான் அப்படின்னோடனே அப்புறம் உடனே அந்த ஆய்வாளருக்கு தான் நன்றி சொல்லணும், சுதாகர் ஆய்வாளர். அவர் என்ன செய்கிறாரு, உடனடியாக அந்த நைட் ரவுண்ட்ஸ் இந்த நார்த் ஸ்கூலில் பார்த்தது எவன்டா, அவங்க 2 பேரும் தான். இல்லை எவன்டா புல்லட் வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அதில் ஒருத்தன் புல்லட் வச்சுருக்கான், சுரேந்தர், 2 பேரும் அழைச்சிட்டு வா. சுரேந்தர் சுரேஷ்ராஜ் 2 பேரும் வர சொல்லணுன்னு அடுத்த நாள் காலையில் மஃப்டியில் வர்றாரு. மஃப்டியில் வந்தோன்னா கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் கொஞ்சம் குறையும், போய்ட்டு யூனிஃபார்ம் போட்டு வாணி அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் போட்டுற சொல்லி மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட ரகசியமாக அறையில் வச்சு ஐடென்டிஃபிகேஷன் காமிச்சோன்னா க்ளீனாக சொல்லிட்டு இவன் தான் முதல்ல அழைச்சிட்டு போனான் சுரேந்தர், இவன் தான் பின்னாடி வந்து ரேப் பண்ணோம் சுரேஷ்ராஜ், ஃபஸ்ட்டு இவன் தான் ரேப் பண்ணான், ஃபஸ்ட்டு இவன் ரேப் பண்ணான்னு க்ளீனாக சொல்லிட்டாங்க. 2 பேரையும் சஸ்பெண்ட் செய்துவிட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைச்சிருக்காங்க. முதல் கட்ட விசாரணை போயிட்டுருக்கு. அந்த பெண்ணுக்கு மருத்துவ சிகிச்சை, மேல் சிகிச்சை போயிட்டுருக்கு. அது வந்து காவல்துறை கண்டிக்கணும். கண்டிக்கிற நீயே பார்த்தா கிராமத்து பழமொழி வேலையே பயிரை மெஞ்சா என்ன செய்யணும், பயிர்கொள்ள யார் பாதுகாப்பு? அதுதான் இங்கே நடந்திருக்கு. இந்த ஒரு நிலைப்பாட்டில் காவலர்களேனா இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. குள்ளஞ்சாவடி ஸ்டேஷனில் ஆரம்பித்து, வாச்சாத்தியில் ஆரம்பித்து, வீரப்பங்காட்டில் ஆரம்பித்து, எங்கே இல்லை சொல்லு, காலங்காலமாக அது திருந்தவே இல்லை. அந்த ஒரு விஷயம் மாறவே இல்லை. பாருங்களேன், இன்னமும் லாக்அப் மரணங்களை நிறுத்த முடியல, பாலியல் சீண்டல்கள் காவல்துறையினர் அதை நிறுத்த முடியல. அப்போ என்ன இந்த துறை டெவலப்மெண்ட் ஆகுறாங்க ஒன்றுமே தெரியலையே. ஒரு வெங்காயமும் இல்லைங்கிறது தான் உண்மையாக இருக்குது. நீ வந்து ஒரு வேளை அந்த லாரி டிரைவர் கடத்திருக்கானா இல்லையான்னு என்கொயரி பண்ண வேண்டிய இடத்துல நீ இருக்க. தங்கச்சின்னு சொல்கிறான்னா அது உண்மையிலே தங்கச்சியா, பாலியல் தொழிலாளியா, இல்லை வற்புறுத்தி எங்கே கடத்தி கொண்டு விற்கிறானான்னு பார்க்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. பட் நீயே அப்யூஸ் பண்ணால் வேறு எங்கே போகிறது, யார்கிட்ட போய் நிற்கிறது?